அண்ணா பல்கலை விவகாரம் தொடர்பாக அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். குற்றச்சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதேபோல திராவிட மாடல் அரசில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பெண் உயர்கல்வியை சிதைத்து பெண்களை வீட்டிலேயே முடக்கும் முயற்சியாகத்தான் எதிர்க்கட்சிகள் இதை அரசியலாக்க பார்க்கிறார்கள். ஏன்னா இன்றைக்கி பெண்கள் அதிகமாக படிக்க வர்ற காரணத்தால் வெளியே பெண்கள் அதிகமாக வருகிறார்கள். எனவே திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவிலேயே அதிகமாக உயர்கல்வி படிக்கின்ற பெண்கள் தமிழகத்திலே தான் இருக்கின்றார்கள். இதை முடக்க இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் சதி செய்கின்றன. அதனுடைய ஒரு அம்சமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம். பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைதான் உள்ளது. இந்தியா முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய பாலியல் வன்முறை சம்பவங்கள் பல பாஜக ஆளும் மாநிலங்களில் தான் நடந்திருக்கின்றன. காஷ்மீர் சிறுமி ஆசிபாவை வன்புணர்வு செய்து கொண்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அமைச்சர்களே பேரணி நடத்தினார்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. காஷ்மீரில் நடந்த சம்பவம், அதற்கு ஆதரவாக அமைச்சர்களே பேரணி நடத்தினார்கள். மல்யுத்த வீராங்கனைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பாஜக எம்பி பிரிஜ் பூஷனுக்கு ஆதரவாக மோடி அரசு செயல்பட்டது. மல்யுத்த வீராங்கனைக்கே அங்கே பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது. அதற்கு ஆதரவாக மோடி அரசு செயல்பட்டது. போராடிய மல்யுத்த வீராங்கனை தான் அடித்து துன்புறுத்தி ஒடுக்கப்பட்டார். அதேபோல உத்தரப்பிரதேசத்தில் பாஜக முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் தான் உள்ள உன்னாவ் முதல் பண்டா வழக்கு என பல பாலியல் கொடுமைகளை பாஜகவினர் அரசியல் பலத்தை கொண்டு நீதிக்கு புறம்பாக அரங்கேற்றினார்கள். உன்னாவ் மாவட்டத்தில் பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் சிங்கார் மற்றும் அவரின் சகோதரரும் 17 வயது இளம்பெண்ணை 2017 ஜூனில் பாலியல் வன்புணர்வு செய்தனர். எல்லாம் பாஜக மாநில ஆளுநர்கள். பாஜக முதல்வர் பிரேன் சிங் ஆட்சி செய்த மணிப்பூரில் 2023 பெரும் கலவரம் ஏற்பட்டது. பைனோம் கிராமத்தில் குக்கி பழங்குடி இனத்தைச் சேர்ந்த 2 இளம்பெண்களை ஒரு கும்பல் நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக இழுத்துச் சென்றது. நாடு முழுவதும் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. குழு மோதல்களில் பெண்கள் வன்கொடுமை செய்வதும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது. பிஸ்கிஸ் பானுவை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து அவருடைய 3 வயது குழந்தை உள்பட 14 பேரை படுகொலை செய்த குற்றவாளிகளை பாஜக அரசு நன்னடத்தையை காரணம் காட்டி அவர்களை எல்லாம் விடுதலை செய்தது. இன்னும் இதுபோல நிறைய வழக்குகள். 2020 உத்தரப்பிரதேசத்தில் அத்ராஜ் தவித்த பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற கேரள பத்திரிகையாளர் சித்திக் கப்பானை 2 ஆண்டுகள் சிறையில் வைத்தது உத்தரப்பிரதேச அரசு. அதேபோல அதிமுக ஆட்சியிலேதான் நிர்மலா தேவி என்னும் பேராசிரியரே மாணவிகளை பாலியல் வன்கொடுமைக்கு தள்ள நினைத்த சம்பவமும் நடந்தது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அனைத்து உட்கோட்டங்களிலும் ஒரு அனைத்து மகளிர் காவல் நிலையம் என்ற வகையில் புதிதாக காவல் நிலையங்களை திறந்து வருகிறார். தமிழ்நாட்டில் மொத்தம் 241 அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள், 12 ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவுகள், 7 புலன் விசாரணை பிரிவுகள், 43 குழந்தை தடுப்பு பிரிவுகள் மற்றும் 39 சிறப்பு இளைஞர் காவல் பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றன. சிறார்களுக்கு எதிரான குற்றங்களை கையாளுவதற்கு மாநிலத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையங்களிலும் 194 சிறார் நட்பு அறைகள் மற்றும் 1542 குழந்தைகள் நல காவல் நல அலுவலர்களும் செயல்பட்டு வருகிறார்கள். எனவே எல்லாமே பெண்களுக்கு உதவுகின்ற வகையிலே தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம் இந்தியாவிலே இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், மற்றவர்கள் யார் என்று அந்த விசாரணையில் தான் தெரியும். எத்தனை பேர் அதை சேர்ந்திருக்காங்களா, இல்லை ஒருத்தர் மட்டும் செஞ்சாரா, இதெல்லாம் விசாரணையில் தெரியும். ஒருவரை கைது செய்து உடனடியாக ரிமாண்ட் செய்து விட்டோம். அதெல்லாம் பரிசீலனை செய்து வெளியே தெரியாதவாறு அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதவாறு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதை தலைவர் தளபதியின் அரசு நிச்சயமாக எடுக்கும். மூணு புகைப்படம். அதாவது நாங்களே விளக்கம் சொல்லிட்டோமே, அவர் எங்கள் திமுகவில் தொண்டர் கிடையாது, அடிப்படை உறுப்பினர் கிடையாது,
மாணவர் அணியிலையும் கிடையாது. எங்களுக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் இப்போ அந்த இடத்துல நிற்கிறீங்க, இவர் இந்த இடத்துல நிற்கிறாரு. 2 பேரையும் சேர்த்து இங்கேருந்து ஒருத்தர் வந்து கேமரா வச்சு எடுத்துட்டா அது வந்து எப்படி சேர்ந்து எடுத்ததாக வராது. அதுபோல் இன்னொருத்தர் வந்து சைதாப்பேட்டை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர். அவரை பார்த்து நன்றி சொல்ல எவ்வளோ பேர் வரலாம், வாழ்த்து சொல்ல எவ்வளோ பேர் வரலாம். அந்த மாதிரி இப்போ என்னை சந்திக்க வர்றவங்க பூரா பேரும் நேர்மையானவங்களா நல்லவங்களான்னு தெரியாது. அதுபோல் அப்படி வந்தவர்கள் தானே தவிர அவருக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது, நட்பும் கிடையாது. அது அவர்கள் மேற்கொள்வார். இல்லைங்க, நாங்கள் எதுவுமே ஐடென்டிட்டி வெளிப்படுத்தவே இல்லை. அவர் வந்து ஏதாச்சும் ரகசியமாக எதுவும் எங்கேயும் கொண்டு வந்து வச்சு காமிச்சிருக்கலாம். அரசின் தரப்பில் எந்த விதமான ஐடென்டிட்டியும் வெளியிடப்படவில்லை. எந்த விதமான குற்ற வழக்கு எண் எது அல்லது எந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறோம், என்ன சம்பவம் நடந்தது, இதை பற்றியெல்லாம் எந்த விதமான விவரங்களும் நாங்கள் வெளியிடவில்லை. குறிப்பாக அந்த பெண்ணை வந்து டிஃபேம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த எஃப்ஐஆர் டீட்டெயிலு, மொபைல் நம்பர் எல்லாமே வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு தொடர்ந்து வந்து அழைப்புகள் வந்துட்டு இருக்கு. அவரோட அட்வொகேட் வந்து எனக்கு தொடர்ந்து கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது முழுக்க திமுக அரசு மேல இருக்க தவறுதான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணை டீடைன் பண்ண வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. அந்த பொண்ணு டீடைன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா ஏன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? நாங்களா போய் வாங்கினோம் கம்ப்ளைண்ட்? அந்த பொண்ணு தான் வந்து காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்குறாங்க. டீடைன் பண்ண வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருந்தால் அவர்கள் வந்து நிச்சயமாக எங்களிடத்தில் வந்து புகார் கொடுத்துருக்க மாட்டார். பாதிக்கப்பட்ட பெண் துணிச்சலோடு வந்து புகார் கொடுக்க தளபதியினுடைய அரசியலை கொடுத்தால் நியாயம் கிடைக்கும் என்பதற்காக கொடுத்திருக்கிறார். என்ன ஒண்ணுங்க, எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அரசாங்கம் குற்றவாளியை பிடித்திருக்கிறது. என்ன சம்பவம் உடனடியாக ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார். அதுக்கப்புறம் நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. நாட்டை உலுக்கிய பெண்களுக்கு எதிரான பல சம்பவங்கள் பாஜக ஆளும் மாநிலங்களில் நடந்திருக்கிறது என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர் 6 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் ரகுபதி செய்தி வெளியிட்டிருக்கிறார். குற்றவாளிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் வழக்கை மறைக்க திமுகவுக்கு அவசியம் கிடையாது என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் குறைவு என்கிறது மத்திய அரசின் தரவுகள் என்று அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார். விசிக ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கு, காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கு, திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கு. இன்னைக்கு எல்லாமே ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க மேல எந்த வழக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஒரு மாணவி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான நிலையில அந்த மாணவி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு வந்து நம்ம வந்து போராடுகின்ற ஒரு நிலையில் இன்றைக்கு அதை இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ஸ்டாலின் பேச்சை கொண்டு காவல்துறை இன்றைக்கு வந்து ஒரு மிகுந்த கெடுபிடியாகி
இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களை கைது செய்திருக்கின்றது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையான தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த ஞானசேகர் என்பவன் 15 வழக்குகள் நாங்கள் நீங்கள் சொல்றது கேட்ட இருங்க ஒரு நிமிஷம். 15 வழக்குகள் ஏற்கனவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட 3 பொண்டாட்டி அவனுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வழிப்பறி கொள்ளைகள் போன்ற ஏகப்பட்ட கொள்ளைகள். அதே போன்று பாலியல் வன்கொடுமை ஏற்கனவே ஆளாகி அண்ணா யூனிவர்சிட்டியில தான் அவன் தஞ்சம் அடைந்திருக்க நிலை. அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி கேமரா வெளியிடணும். ஏற்கனவே சென்னையில அவிஞ்சகர பகுதியில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்ட பிறகு அதை கூட இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயம் கிடைக்காம இந்த சிபிஐ இன்றைக்கு அப்பீல் செய்திருக்கிறார். எந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு சிறுமி முதல் இன்றைக்கு முதியவர்கள் வரை இன்றைக்கு கைது செய்யப்படுகின்ற இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாடு ஒரு தலைகுனிவு, ஒரு வெட்கப்பட வேண்டிய, வேதனைப்பட வேண்டிய, தமிழர்கள் அத்தனை பேர் இன்றைக்கு வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம். மாணவிகளுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில். நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிராக நடந்த வன்கொடுமை சம்பவங்களை அமைச்சர் ரகுபதி பட்டியலிட்டிருக்கிறார். மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர் 6 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர் 6 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவரை 6 மணி நேரத்தில் கைது செய்ததாக அமைச்சர் ரகுபதி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை தொடர்பாக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர் 6 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் அதிகளவில் பாலியல் குற்றங்கள் நடக்கின்றது என அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். பாலியல் வன்கொடுமையை மறைக்க முதல்வருக்கோ திமுகவுக்கோ அவசியம் கிடையாது என்று தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாக ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. மாநில அரசு ஏன் இதுல மாநில அரசு நாங்க சொல்றோம் அப்படின்னா, கைது செய்யப்பட்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி. சரிங்க, கட்சியில லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல செய்யற கிரிமினல் குற்றத்துக்கு எப்படி கட்சி பொறுப்பாகும் அப்படின்னு கூட நியாயமான ஒரு சில கேள்வியை வைக்கலாம். ஆனால் நேற்று நடந்த பெண்களுக்கு எதிரான, பெண்கள்னா அந்த குறிப்பிட்ட மாணவிக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர் துணை முதலமைச்சரை சென்று சந்திக்கக்கூடிய அளவிற்கு அந்த கட்சியிலே ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பவர். அவர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களோடு இருக்கின்ற போட்டோ எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல இருக்கு. அதனாலதான் எங்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சமீப காலமாக நடக்கின்ற குற்றங்களில் ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வைக்கிறார். குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் கட்சியினுடைய பொறுப்புகளை, அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த அதிகாரத்தின் வாயிலாக குற்ற செயல்களிலிருந்து தப்பிக்க முடியும் என்கின்ற அந்த துணிச்சலோடு இம்மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது. மாநிலத்தினுடைய முதல்வர் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் யாரெல்லாம் இம்மாதிரி குற்ற சம்பவங்களோடு இருக்கிறார்களோ, அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். 6 மணி நேரத்தில்
அவர்களை பற்றி ஒரு தெளிவான புரிதலை அவருடைய அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கொடுக்க வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகம் அந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தற்பொழுது நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவருடன் விவரங்களை பேசலாம். சார் வணக்கம் சார். பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? 6 மணி நேரத்துல குற்றவாளியை கைது செஞ்சிருக்காங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சார். வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. இந்த 3 வருட காலத்தில் ஸ்டாலின் அரசாங்கம், அதாவது இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், அதாவது கற்பழிப்பு 432 2022ஆம் ஆண்டுல மட்டும். அதே மாதிரி டவுரி டெத் 29, பெண்களை மானப்படுத்துறது அது 1414. அப்புறம் அவர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் 58. அப்புறம் அவருடைய கணவராலும் அதே போன்று அவருடைய உறவினர்களாலும் 1043 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் கிட்னாப்பிங் அண்ட் அப்டக்ஷன், கடத்தல் மற்றும் அப்டக்ட் பண்றது, அது கிட்டத்தட்ட 535. பாத்தீங்கன்னா இந்தியாவிலே ஒரு தமிழகம் ஒரு தலைகுனிவை இன்னைக்கு ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி போய் அது குறித்து எந்த நடவடிக்கையும் இந்த விடியாத அரசு எடுக்கிறது இல்லை. ஒரு வழக்குல அமைஞ்சிக்கரை அந்த நீதிமன்றம் அந்த அமைஞ்சிக்கரையில ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு சிறுமி, அந்த சிறுமி ஏறக்குறைய ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 நாட்களா அவங்க அம்மாவை அப்பா துன்புறுத்தி உயர்நீதிமன்றத்துக்கு போனப்பட உயர்நீதிமன்றம் தாமாக முன் இதை சிபிஐ விசாரணை பண்ண சொல்லுது. ஏன் தப்பு பண்ணலன்னா சிபிஐ விசாரணைக்கு பயந்து இது பண்ண வேண்டியதானே. அவங்க பாத்தீங்கன்னா அதை விட்டுட்டு சிபிஐ போனதுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா எந்த அளவுக்கு இந்த விடியா மாடல் அரசு முழு 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 இந்த பாலியல் குற்றவாளிக்கு துணையா நிற்கிறது இதை விட உதாரணம் இருக்க முடியாது. இப்போ ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஒரு சிறந்த பல்கலைக்கழகம். ஒரு தென்கோடி மாவட்டத்திலிருந்து இங்க படிக்க 2வது வகுப்பு பொறியியல் மாணவி, அந்த மாணவி பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் வன்கொடுமை ஞானசேகர் என்ற அந்த ஒரு சமூக விரோதி திமுகவில் அவர் அடைக்கலம் ஆயிட்டது ஊருக்கே வெளிச்சம். ரகுபதி இப்படி ஒரு பச்சை பொய், அதாவது ஒரு முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற வகையில ஒரு மலையே மறைக்கின்ற வேலையா நீங்க அவருக்கு கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னா உதயநிதியோட அந்த ஞானசேகர் எடுத்த புகைப்படத்துக்கு என்ன சொல்ல போறாரு? சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கின்ற மா சுப்பிரமணியனோட அவர் எடுத்த புகைப்படத்துக்கு என்ன சொல்ல போறாரு? அப்புறம் பல்வேறு கட்சி கூட்டங்களை அவர் கலந்து கொண்டு சால்வு அனுப்பதெல்லாம் ஊடகங்கள்ல வந்திருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? இது என்ன அவர் உறுப்பினர் இருக்கிற டாக்குமெண்ட், என்ன பப்ளிக் டாக்குமெண்ட்? அது எல்லாருக்கும் அவர் உறுப்பினர்கள் சொல்றதுக்கு அது கட்சி ஆஃபீஸ் தானே இருக்கும். அதுல பேரை எடுத்துட்டு கார்டு இதை வெளியில சொல்லாதுன்னு சொன்னா சரியா போச்சு. அடிப்படை உறுப்பினர் இல்லைன்றது கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கெசட்ல நோட்டிஃபை ஆன ஒரு விஷயமா இது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு உள்ள இருக்கிற விஷயம் அவருக்கு தான் இல்லையான்றது கட்சிக்கு தான் தெரியும். ஆனா வெளிப்படையா பார்த்தா அவ்வளவு பேரோட போட்டோ எடுத்தது உள்ளங்கை நெல்லிக்கணி போல ஒரு திமுக என்ற ஒரு அடையாளம் இருக்கும்போது ஆரம்ப கட்டத்திலேயே அவன் மேல் நடவடிக்கை எடுத்து கடுங்கானாலும் சட்டத்தை நிறுத்தி 15 வழக்குகள் இருக்கு. ஒரு பாலியல் வன்கொடுமைக்கான வழக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 பொண்டாட்டி அவனுக்கு பிரியாணி கடை வச்சு. அப்புறம் சர்வசாதாரணமா அண்ணா யூனிவர்சிட்டியில போய் டெய்லியும் போய் தண்ணி அடிக்கிறது. இதெல்லாம் அந்த கேமராவை வச்சு ஏன் போலீஸ் அந்த வெளியில 15 நாள் 1 மாசம் 2 மாசம் அந்த இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆராய்ஞ்சா கண்டிப்பா அவன் எப்படி உள்ள வந்தான், அண்ணா யூனிவர்சிட்டியில யாரெல்லாம் அவனுக்கு தொடர்பு இருக்கு, இதெல்லாம் வெளியில வரும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய, இப்படிப்பட்ட ஒரு பெரிய அளவுக்கு பாலியல் வன்கொடுமை ஆளாக்கியவரை சட்டத்தை நிறுத்தி கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா இன்னைக்கு பார்த்தா கழகத்துடைய பொதுச்செயலாளருடைய அறிவிப்பின் பேர்ல இன்னைக்கு மாபெரும் இன்னைக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது கூட ஒரு அனுமதி இந்த விடியாத அரசு கிடையாது. விடியாத அரசுக்கு வக்கில்ல. ஆடு மாடுகளை போல 4 வண்டி எடுத்துட்டு கொண்டு போய் எங்களெல்லாம் ஒரு பஸ்ல 50 பேர் இருக்க பஸ்ல 200 பேர் அடைச்சு நானும் கீழே விழுந்து இடது பக்கம் பார்த்தீங்கன்னா கை முறிவு ஏற்பட்ட அளவுக்கு இன்னைக்கு இந்த அரசு காரணமாயிடுச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு முறைப்படுத்தாத ஒட்டுமொத்தமா ஒரு மோசமான நிர்வாகம் தான் இன்னைக்கு கும்பகர்ண அரசாங்கம் இருக்கின்ற இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கம் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது தெரிவித்துக் கொள்கின்றேன். இணைப்புல உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
இந்த சம்பவத்துக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தேசிய குற்ற ஆவண காப்பகம் இறுதியாக 2022ஆம் ஆண்டில் ஒரு அறிக்கை வெளியிட்டது. அந்த அறிக்கையின்படி பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை நாடு முழுமைக்கும் லட்சத்துக்கு 65 என்றால் தமிழ்நாட்டில் 24 தான். லட்சத்துக்கு 64 என்றால் தமிழ்நாட்டில் 24 தான். அதே போல பாலியல் வன்புணர்வு வழக்குகளின் தேசிய சராசரி 4.6, அதில் தமிழ்நாட்டினுடைய சராசரி என்பது 0.7. அந்த அளவுக்கு அந்த வன்கொடுமையை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையிலே கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றோம். இது எல்லா மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது கட்டுப்படுத்தி வைத்திருப்பது, குறைத்து வைத்திருப்பதுதான் சாதனையை தவிர நாங்கள் எதுவுமே நகர்க்கவில்லை என்று சொல்ல முடியாது. ஏன்னா எங்கேயுமே குற்றம் செய்பவர்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அதை உடனடியாக கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் எங்களுடைய கடமை. குற்றச்சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க வேண்டியதும் எங்களுடைய கடமை. அதே போல திராவிட மாடல் அரசில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பெண் உயர்கல்வியை சிதைத்து பெண்களை வீட்டிலேயே முடக்கும் முயற்சியாகத்தான் எதிர்க்கட்சிகள் இதை அரசியலாக்க பார்க்கிறார்கள்.